வணக்கம். இன்னைக்கு நம்ம தொண்டியார் வீதியில இருக்க வெள்ளிக்கிழமை சாமி வீடு லட்சுமி ஆத்தா வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்க இந்த லட்சுமி ஆத்தாவை நம்ம கும்பிடும் போது நமக்கு குழந்தை பாக்கியம், திருமணம் கைகூடுறது, பிள்ளைங்க படிப்பு எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால இங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக கும்பிடுவாங்க. வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் இந்த சாமி வீடு திறந்திருக்கும். வெள்ளிக்கிழமை மதியம் இங்கே பூஜை நடைபெறும். அதை பார்க்கறதுக்கு மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம அவங்களையும் பார்த்துட்டே உள்ள போகலாம். லட்சுமி ஆத்தா அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டை சேர்ந்த திரு மாயாண்டி செட்டியார் லட்சுமி ஆச்சி அவங்களுடைய பொண்ணு. அவங்க பேரும் லட்சுமி தான். அவங்க சின்ன வயதாக இருக்கும் போதே இறந்துட்டாங்க. பொதுவாக தேவகோட்டை பக்கம்லாம் சின்ன குழந்தைங்க இறந்துட்டாங்க, பெண் குழந்தைங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள கோயிலில் கொண்டு அவங்கள சேர்த்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இவங்களை தேவகோட்டைக்கு அருகில் இருக்கிற கண்டதேவி கோவில்ல சேர்த்துட்டாங்க. இவங்க மகாலட்சுமியின் அம்சமா இருந்து எல்லாருக்குமே நல்லது பண்றதா இந்த குடும்பத்தார் நம்புறாங்க. அந்த வகையில இவங்க யார் கும்பிட்டாலும் அவங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க லட்சுமி ஆத்தா அவங்களுடைய தம்பி திரு முருகப்ப செட்டியார் தான் தேவகோட்டையின் முதல் வக்கீல். அவங்களுடைய மனைவி சேதுக்கரசி ஆச்சி. முருகப்ப செட்டியாரின் காலத்துக்கு பிறகு சேதுக்கரசி ஆச்சி அரியக்குடியை சேர்ந்தவங்களை இங்க பிள்ளை கூட்டியிருக்காங்க. அவங்களுக்கு இங்க அவங்க வச்சிருக்க பேர் லட்சுமணன் செட்டியார். கடந்த 40 ஆண்டுகளா லட்சுமணன் செட்டியார் தான் இந்த லட்சுமி அந்த தெய்வம் எல்லா மக்களுக்கும், அதாவது ஜாதி வித்தியாசமின்றி எல்லா மக்களுக்கும் அருள் பாலிக்கணும்னு கடந்த 40 ஆண்டுகளா அவங்க வெள்ளிக்கிழமை பூஜை இந்த வீட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க. உணவும் விடாம அன்னதானமும் அவங்க வழங்கிட்டு இருக்காங்க. இப்போ மதுரையில இருந்து அவங்க எப்பயும் வந்துதான் இந்த நிகழ்வை நடத்தி கொடுப்பாங்க. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் வயதாயிடுச்சு, 84 வயது ஆயிட்டதுனால விரைவில் அவங்க பையன்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்க இருக்கிறதா அவங்க நம்ம கிட்ட போன்ல தகவல் தெரிவிச்சாங்க. நம்ம இப்போ இங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேழை அப்படின்னு சொல்லக்கூடிய படப்புக்கு உள்ள ஒன்று. இதுதான் அந்த படைத்த போட்டோ. இது அவங்க குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் தான் படைக்கிறதுக்கு வருவாங்க. அது பொதுமக்களை அழைக்கிறது இல்லை. 4 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஆர் லட்சுமணன் செட்டியார், அவங்களுடைய மனைவி லட்சுமி ஆச்சி, திரு சந்திரசேகரன் அவங்க மனைவி முத்துமாரி, திரு ராகவேந்திரன் அவங்க மனைவி முத்துலட்சுமி, திரு மாயாண்டி செட்டியார் அவங்க மனைவி மீனாட்சி ஆச்சி. வலதுபுறம் இருப்பவங்க மீனா ஆச்சி, இடதுபுறம் இருக்கிறவங்க முத்துமாரி ஆச்சி. இவங்க இருவரும் சாமியோட உள்ள எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கிட்டு அலங்காரம், தெய்வம் எல்லாமே பார்க்குறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறாங்க. சாமிக்கு முன்னாடியே பிரசாதம் ரெடி ஆகிற வரைக்கும் பாட்டு பாட விரும்புகிறவங்க பாட்டு பாடலாம். இவங்க அந்த பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க, லலிதா சகஸ்ரநாமம் பாடலுக்கு. லட்சுமி ஆத்தா பார்த்தீங்கன்னா, இந்த மகாலட்சுமி, அந்த காலத்து மகாலட்சுமி நிற்கிற மகாலட்சுமியை தான் லட்சுமி ஆத்தாவின் உருவமாக இங்கே வழிபடுறாங்க. அவங்களுக்கு தான் அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிருக்காங்க. விளக்குக்கு விளக்கு பூஜை நடைபெறும். அதுக்கப்புறம் கலசத்தில் நீர் வச்சுருக்காங்க. அந்த கலசத்துக்கும் அர்ச்சனை நடக்கும். இது பார்த்திங்கன்னா எல்லாரும் வேண்டிக்கிட்டவங்கெல்லாம் நடைபெற்றது. இந்த கொடுத்துருக்காங்க சேலை, வாழைப்பழம், பூவு. இன்னைக்கு ஒருத்தவங்க முக்கணி கொடுக்க போகிறாங்க. வாழை, பலா, மா, அதுக்கப்புறம் இது கலசம், இது முட்டாய் எல்லாமே வச்சு கும்பிடுறாங்க. அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சேலை பார்த்திங்கன்னா, நான் யாரும் வேண்டிக்கிட்டு வச்சு கொடுத்தாலும் அதை அந்த குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் படைக்கிறாங்க இல்லையா, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் எடுத்து கட்டிக்கலாமா. இது பார்த்தீங்கன்னா முக்கணி. இது ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இவங்க தான் இன்னைக்கு சாப்பாட்டு ஸ்பான்சர் பண்ணுறவங்களுடைய பொண்ணு. இவங்க நோட்டு பேனாவும் கொடுத்தாங்க. இவங்க தான் முக்கணி இன்னைக்கு கொடுக்குறாங்க. இந்த லலிதா சகஸ்ரநாமம் படிச்சுட்டு இருக்கவங்க வர ஜூன் 6ஆம் தேதி தங்கள் மகளுக்கு நடைபெறும் திருமணத்தை முன்னிட்டு இன்னைக்கு பிரசாதம் வழங்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி சுந்தரம், கீதா அழகப்பன். அவங்க தான் இன்னைக்கு பிரசாதத்துக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பையன் 10th நல்ல மார்க் எடுத்ததுக்காகவே அவங்களே இன்னைக்கு நோட்டு புஸ்தகமும் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு தான் முக்கியமாக நோட் பேனா கொடுப்பாங்க. மீனாட்சி சேவகன் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு முக்கணிகள் வந்திருந்த எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அவங்க ஆண்டுதோறும் வைகாசி முதல் வாரத்தில் இந்த முக்கணிகள் கொடுக்கறது வழக்கம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம முட்டாய் பழம் இதெல்லாம் வந்து சாமிக்கு வச்சுட்டு வந்திருக்கவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஆனால் யாருமே வந்து குங்குமம் விபூதி பூவெல்லாம் வந்து வாங்கிட்டு போகக்கூடாது. பூ வந்து இவங்க படைக்கிற அன்னைக்கு மட்டும் சாயங்காலம் 5 மணிக்கு வரவங்க எல்லாருக்கும் பூ கொடுப்பாங்களாம். மற்ற நாட்களில் பூ கொடுக்குற வழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, துலுக்கஞ்சாமந்தின்னு இருக்கக்கூடிய மாலையை வந்து இவங்க சாமி ரூமுக்குள்ள கொண்டு வந்து போடுறதில்ல. செவந்தி, மல்லிகை, ரோஜா, சம்மங்கி எல்லாமே போடுவாங்க. ஆனால் துலுக்கஞ்சாமந்தி இருந்தால் மட்டும் மாலை வந்து போட மாட்டாங்க. பூ வந்து வெள்ளிக்கிழமை சாமி பெண் தெய்வம்னாலும் ஆண்டுக்கு ஒரு முறை அவங்க படைக்கும் போது மட்டும்தான் பூ தருவாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து புடவை கொண்டு வச்சோம்னாலும் அந்த புடவையை வந்து அவங்க வந்து உள்ள பீரோல் எடுத்து வச்சுட்டு அந்த படைக்கும் போது வச்சு சாமி கும்பிட்டு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த புடவையும் வாங்கிக்குவாங்களாம். நம்ம வந்து அதாவது கட்டிக்குவாங்களாம். அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் அந்த புடவையை அவங்க கொடுப்பாங்களாம். நம்ம வேணா ஜாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சு கொடுத்தோம்னா கொடுக்கலாமா. மற்றபடி புடவை கொண்டு லட்சுமி அத்தாவுக்கு வச்சு கும்பிடுறத அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. வெளியாளுகளுக்கு அதை கொடுக்குற பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க ஜாக்கெட்டோ சேலை துணிமணியோ யாருக்குமே வந்து கொடுக்க மாட்டாங்களாம். மற்ற முட்டாய், ரொட்டி, அன்னதானம் மற்ற எல்லாமே அவங்க வந்து ரெகுலராக பண்ணுறாங்க. ஆனால் இது மட்டும் அவங்க செய்கிறதுக்கு வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. விபூதி குங்குமம் கூட எடுத்துகிட்டு போகிறதில்ல, இங்கேயே வந்து தான் நம்ம பூசிக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஆர் முருகப் செட்டியார் அவங்களுக்கு வந்து வயதாகிட்ட காரணத்தினால அவங்களுடைய மகன் மணிவண்ணன் வந்து விரைவில் வந்து பொறுப்பு எடுத்துக்க இருக்கிறதாகவும் அவங்க வந்து இதை வந்து பார்க்க இருக்கிறதாகவும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு வந்து அன்னதானத்துக்கு சிறந்ததாக இருக்கணும், மக்கள் எல்லாரும் வந்து வழிபடுறதுக்கு உகந்ததாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த வீடை வந்து வழிபாட்டுக்குனே அவங்க வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் இந்த வீடு வந்து திறந்து சாமி கும்பிட்றாங்க. அப்போ வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்கும அர்ச்சனை. அதாவது யாரெல்லாம் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்னைக்கு அன்னதானம் வழங்குறாங்க இல்லையா, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க 2 பேரோ 3 பேரோ அவங்க செய்யலாமா. அதுக்கப்புறம் வந்து இந்த குடும்பத்தை, அதாவது லட்சுமி அத்தா குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க முத்துமாரி இன்னைக்கு இருக்காங்க இல்லையா, அவங்களும் செஞ்சதுக்கப்புறம் வேற யாருக்காவது நம்ம வந்து அவங்க வந்து நம்ம முன்னாடி போய் கேட்டோம்னா நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. இன்னைக்கு எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சது, லட்சுமி அத்தா குங்கும அர்ச்சனை பண்ணுற வாய்ப்பு. அது போக 2 குழந்தைங்க வந்து பண்ணாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல, 2 பெண்கள் வந்து பண்ணாங்க. ஸோ மொத்தம் 6 பேர் தான் அந்த உள்ள சந்நிதியில் இருக்க முடியும். 6 விளக்கு தான் அவங்க வச்சிருக்காங்க. அதனால இந்த அர்ச்சனையை நீங்க வந்து இப்ப கேட்கலாம். ஓம் ஜோதி லட்சுமியே நமக, ஓம் தீபலட்சுமியே நமக, ஓம் மகாலட்சுமியே நமக, ஓம் தனலட்சுமியே நமக, ஓம் தானிய லட்சுமியே நமக, ஓம் தைரிய லட்சுமியே நமக, ஓம் வீரலட்சுமியே நமக, ஓம் விஜயலட்சுமியே நமக, ஓம் வித்யாலட்சுமியே நமக, ஓம் ஜெயலட்சுமியே நமக, ஓம் வரலட்சுமியே நமக, ஓம் கஜலட்சுமியே நமக, லட்சுமியே நமக, ஓம் நவகிரக தாயினியே நமக, ஓம் கண்டர் நாயகியே நமக, ஓம் அலங்கார நாயகியே நமக, ஓம் ஆனந்த சொரூபியே நமக, ஓம் இந்த அர்ச்சனையை தொடர்ந்து வந்து சாம்பிராணி மட்டும்தான் ஏற்றுறாங்க, தீபம்லாம் காட்டல. அதுக்கப்புறம் வந்து ஆண்கள் வந்து முதல்ல வந்து வழிபடுறாங்க, அதுக்கப்புறம் பெண்கள் வந்து வழிபடுறாங்க. இப்போ நம்ம வந்து பிரசாதங்களையும் இங்கே நம்ம இப்போ பார்க்க முடியும். எல்லா பிரசாதமும் வச்சு சாம்பிராணியும் வச்சுருக்காங்க. இப்போ ஆண்கள்லாம் வழிபட்டு பெண்களும் வழிபட்டதுக்கப்புறம் எல்லாருமே கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. நம்ம அதையும் இப்போ வந்து பார்க்கலாம். இந்த வெள்ளிக்கிழமை சாமி வீட்டில் அன்னதானம் கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ண வேண்டியது வந்து இந்த வெள்ளிக்கிழமை சாமி வீட்டோட மேனேஜர் திரு அண்ணாமலை அண்ணன். அவங்களோட நம்பர் நான் வந்து இங்கே கீழே வந்து உங்களுக்கு
கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி ஆத்தாவை பற்றி செய்திகள் சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஆங்காங்கே உங்களுக்கு நான் வந்து வந்திருந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்பப்போ காட்டிகிட்டே தான் இருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் வந்து வந்திருக்காங்கன்னு பாருங்கள். பொதுவாக திருமண சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வரவங்களாமும் அன்றைக்கி வந்து வாய்ப்பு இருந்தால் வந்து கும்பிட்டுட்டு அவங்களுடைய வேண்டுதல்களை பண்ணிவிட்டு போகிற வழக்கம் உண்டு. இது பார்த்தீங்கன்னா அந்த கலச நீர் வச்சுருந்தோங்க இல்லையா, கும்பம் வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் இருந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வைக்க சொல்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யார் ஸ்பான்சர் அவங்க தான் வந்து அதை செய்யணும். அதுக்கப்புறம் அந்த கும்ப நீரை வந்து கொண்டு போய் யார் காலும் மிதிப்படாமல் அந்த வீட்டோட செவத்தில் அவங்க கொண்டே ஊற்றிடுறாங்க. 2 பேரும் ஊற்றுறாங்க, அம்மாவும் பொண்ணும் ஊற்றுறதை நம்மளால் இப்போ பார்க்க முடியுது. அவங்க 2 பேருமே ஊற்றிட்டு வந்துடுவாங்க. அன்னதானத்திற்காகவும் வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய மக்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. சாமி கும்பிட்றதுக்கும் வந்திருக்காங்க, அன்னதானத்துக்காகவும் வந்திருக்காங்க. எல்லாரையும் தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து அந்த கலச நீர் அவங்களோட வெளியே வந்தோம் இல்லையா, நம்ம வந்து மக்கள் கூட்டத்தையும் பார்த்துக்கிட்டே உள்ளே போகலாம். ஆண்கள் வந்து பிரசாதம் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக எல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு பிளேட்டில் ஒருத்தராக ஒன்றுனா வைக்க கொடுக்குற மாதிரி ரெடியாக வச்சுருக்காங்க. கல்கண்டு சாதம், சர்க்கரை சாதம், எலுமிச்சை சாதம், உருளைக்கிழங்கு மசால், தயிர் சாதம், வடை, அப்புறம் பாயசம். அதான் இன்னைக்கு வந்து பிரசாதம். அதை வந்து எல்லாரும் வச்சு கொடுத்துட்டு ஒருத்தரும் ஒன்றுனா வச்சு கொடுக்குறத நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டி கட்டியிருக்காங்க லக்ஷ்மி ஆத்தா சந்நிதிக்கு பக்கத்தில். இது என்னென்னா குழந்தை வேண்டி பிறந்திருக்கு இல்லையா, அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து மறுபடியும் பொம்மை வாங்கி வச்சு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது இவங்க அந்த குட்டி குழந்தைய தூக்கிட்டு வந்தால் அந்த தொட்டிலில் போட்டு சாமி கும்பிட்டு எடுக்கிற பழக்கம் இருக்குது. இந்த பொம்மை கொடுக்குறத பார்க்குறோம். பொம்மை வேணும்னு வேண்டிக்கிறவங்களுக்கு பொம்மை கொடுக்குறாங்க. இன்னைக்கு நமக்கும் வந்து அவங்க வந்து பிரசாதமாக ஒரு பொம்மை கொடுக்குறாங்க. இவங்களை தொடர்ந்து நானும் வாங்குறத நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.